2026ஆம் ஆண்டு நடக்கும் தேர்தலில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவேன் என்று கூறும் திருமாவளவன் போன்றவர்கள் ஆணவ கொலைகளை அனுமதித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும், கண்டனத்தை சொல்கிறார்களே தவிர ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைக்க தயங்குவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகளே படுகொலை செய்யப்படுவதை சுட்டிக்காட்டிய தமிழிசை, சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும், பிரதமர் நரேந்திர மோடியின் விக்சித் பாரத் என்ற திட்டத்தின் காப்பி தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எனவும் அவர் விமர்சித்தார். இல்ல, இதுல எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் அந்த மக்களுக்காக பாடுபடுகிறேன் என்று சொல்பவர்கள் ஆணவ கொலைகளை எல்லாம் அவர்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக கண்டனத்தை சொல்ற மாதிரி சொல்றாங்களே தவிர அவர்கள் இந்த ஆட்சியின் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்க தயங்குகிறார்கள். வெளியே சொல்றாங்களே தவிர அறிவாலயத்துக்குள்ள போயிட்டு நான் எப்படினாலும் அங்க கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆணவ கொலைகளுக்கு அதை தடுக்கப்பட வேண்டும், வேங்கை வயல் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது என்ற ஒரு உறுதியாக சொல்லுகின்ற தன்மை அவர்களிடம் இல்லை என்பதுதான் எனது கருத்து. அதனால அவர்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கிறதுன்னு. ஆனா எதிர்ப்பை வலிமையாக பதிவு செய்வதற்கு பாய்ந்து வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் பதுங்குகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து.